உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி அம்மா. நாங்கள் வெகு தொலைவில் இருந்துதான் வருகிறோம். பூம்புகாரிலிருந்து வருகின்றேன். பூம்புகாரிலே மாபெரும் வணிகத்தொலை செய்த மாசாத்வானின் மகன் நான் கோவலன். என் மனையாள் கண்ணகி வாழ்ந்து கிட்ட நிலையிலே என் மனைவி என் சிலம்பை விற்பதற்காக மதுரை வந்து சென்று கொடுக்கிறேன். இவ்வளவு தூரம் இவளை நடக்க வைத்து அலக்கழித்து விட்டேன். மதுரை மாநகரத்துக்குள் சென்று நான் அதை விற்று வருவரை இவளை நீங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் தாய். அடைக்கலமே 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 அபிநய குணமுள்ள அருமை நாயகி உங்கள் அடைக்கலமே அடைக்கலமே. அம்மா, கனவிலும் கணவனே தெய்வம் என்று மறவாது நினைத்துக் கொண்டிருப்பவளமா என் மனையாள் கண்ணி. இவள் அங்கம் பதம் வரை ஆவி பிரிய வரை பொறாமை என்னும் பொய்யை புகழாதம்மா. இவருடைய இடைக்குலம் தன்னில் வந்த எங்களின் தாயே இடைக்குலம் தன்னில் வந்த எங்களின் தாயே உங்களின் அப்பா, அந்த வானமே இருந்து இவள் தலையிலே விழுந்தான். இந்த பூமியை இரண்டாக பிளந்து இவளை விடுகிறாள். அந்த கடல் நீர் அக்கனி குழம்பாக மாறி இவள் சிறப்பிலே விழுந்தாள். பொறாமை என்னும் நாவை புகழாதம்மா. அபிநய குணமுள்ள அருமை நாயகி உங்கள் அடைக்கலமே அடைக்கலமே. பாவியனை மணந்து பலனொன்றும் அறியா பாவியனை மணந்து பலனொன்றும் அறியா பத்தாவை தெய்வம் என்றும் வேறொன்றும் அறியா இழி தொழில் புரியா அடைக்கலமே 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 அடைக்கலமே. அம்மா, தாங்கள் எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? ஒரு தாம்பழத்தில் ஒரு தேங்காய், ஒரு மாங்காய், ஒரு விளக்கு, கொஞ்சம் மல்லிகைப்பூ, இதை வைத்து எடுத்து வருகிறீர்களா? கண்ணி, இதையெல்லாம் எதற்கு எடுத்து வர சொல்கிறேன்னு உனக்கு தெரியுமா? சிலம்பை வெற்றி வர நான் மதுரை மாநகருக்குள் செல்கிறேன். ஒருவேளை நான் செல்லுகின்ற வழியில் எனக்கு ஏதாவது கண்ணை சொல்லுகின்ற சொல்லுக்கெல்லாம் கொல்லுகின்ற சக்தி இருந்தால் மனிதன் பேசவே முடியாதம்மா. அப்படி ஏதாவது நடந்தால் இந்த மாங்காய் அழுகிவிடும், அந்த மல்லிகை பூ வாடிவிடும். மாங்காய் அழுகிவிடும், மல்லிகை பூ வாடிவிடும், தேங்காய் உடைந்து விடும். என் கண்ணே தேங்காய் உடைந்து விடும், அந்த திருவிளக்கு அணைந்துவிடும், திருவிளக்கு அணைந்துவிடும். நான் சொன்ன அடையாளங்கள் யாரும் மாறாமே நடந்திருந்தார் செத்து மடிந்தேன் என்று
நீ செய்வதெல்லாம் செய்திடவே. அம்மா பத்திரமாக பார்த்து கண்ணே போகிறேன். கண்ணே கோப்பியான் தேவியுடன் சிலம்பை பழுதுபார்ப்பதற்காக வஞ்சிப்பத்தரிடம் கொடுத்திருந்தேன். கனவு போனது என்று கூறுகிறார். மன்னரிடத்தில் என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லையே. வஞ்சிப்பத்தரை அழைத்து என்னவென்று வேண்டுமென்றா செய்தேன். எப்படி கனவு போனது என்றே தெரியவில்லை. யார் எடுத்தார் என்று தெரியவில்லை. தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் அமைச்சர் பெருமானே. உண்மை, நான் காப்பாற்றுவது. என்னை எப்படி காப்பாற்றுவது என்று எனக்கு தெரியவில்லை. விடுவதற்குள்ளாக சிலம்பை மன்னடத்தில் ஒப்படைக்கவில்லை என்றால் தலையை குய்து விடுவார். இத்தனை ஆண்டு காலமாக பாரம்பரியமாக அரண்மனையிலே அத்தனை பேருக்கும் நான் தான் அணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். என்றும் இல்லாமல் இன்று இப்படி நடக்குமா? காய வைத்திருந்த அரசியாரின் சிலம்பை கருடன் தூக்கி சென்றதா அல்லது கல்வன் தூக்கி சென்றானா ஒன்றுமே புரியவில்லையே. நாளை பொழுதுக்குள் சிலம்பை ஒப்படைக்காவிட்டால் என் கழுத்துக்கு கத்தி வரும் நிச்சயம். நான் என்ன சொல்கிறேன் சொக்கா, எனக்கு வழிகட்ட மாட்டாயா? சிலம்போ 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 சிலம்பி உத்தமியா கண்ணகி உற்றதொரு ஒரு சிலம்பு. சிலம்போ சிலம்பி வாங்கவாருமே என் வாருமே தீருமே வாங்கவாருமே. ஐயா, மதுரையில் மதிவில் கணவன் வாழ்ந்து கிட்டவன் நான். என் வறுமை தீர்ப்பதற்காக என் மனையாளின் கால் சிலம்பை விற்க வந்திருக்கிறேன். யாராவது இது விலை கொடுத்து வாங்கி எனக்கு வறுமையை தீர்த்து வாருங்கள் ஐயா. யார் நீங்க? என்ன விஷயம் வந்திருக்கீங்க? என் கதை பெரிய கதை ஐயா. சுருக்கமா சொல்லுங்களேன். கதை சுருக்கமா? என் கதையே சுருக்கம்தான். என் வாழ்வியதை நான் சொல்ல வேண்டும். பூம்புகாரிலிருந்து வருகிறேன். கோவலன் நான். என் மனையாள் கண்ணகியுடைய கால் சிலம்பை என் வறுமை காரணமாக விற்க வந்திருக்கிறேன். இதை யாரிடத்திலாவது விற்று கொடுத்து எனக்கு உதவி செய்தீர்களா? என் மனையாள் கண்ணகியுடைய சிலம்பு. உங்களுக்கு தான் இது கண்ணகியின் சிலம்பு, எனக்கு இது மகாராணியின் சிலம்பு. என்ன மீனாட்சி சிலம்பு போலவா இருக்கிறது? இது விற்க வேண்டுமா? அதற்கு உதவி செய்தால்? ஆனால் இது விற்க வேண்டும் என்றால் இதை வாங்குவதற்கான செல்வந்தர் இந்த தெருவில் யாரும் இல்லை. என்ன சொல்கிறீர்கள்? இதை விட்டு தர வேண்டும் என்றால் அரண்மனையில் தான் ஆட்கள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் என்னை அரசவைக்கு அழைத்துச் செல்கிறீர்களா? இந்த உதவி என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டீங்க. மறக்க முடியாத செஞ்சுட்டேன். பாப்போம். அரசியான சிலம்பு கிடைத்து விட்டது. அது மட்டுமல்ல, திருடிய கல்வனை கையோடு அழைத்து வந்திருக்கிறேன். பாருங்கள் ஐயா, பாருங்கள். இவரேதான் நான் கூறி இவரேதான். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கேட்டுவார் மன்னரை பார்த்து விரிவாக சென்றுவார்கள். நீங்க போக வேணாம். உங்க மாதிரி ஆளுங்க முகத்தை மன்னர் பார்க்கவே மாட்டார். உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது மன்னர் மாட்டார். வா. அமைச்சரே, மன்னரை சென்று சந்தித்தீர்களா? என்ன சொன்னார் மன்னர்? என்ன சொல்வார்? சிலம்பை திருடிய கல்வனுக்கு என்ன சொல்வார்? என்ன வழக்கம் என்ன? மன்னன் மரண தண்டனை அடைத்து விட்டார். கல்வன் நீ? உனக்குத்தான் மரண தண்டனை. நாங்கள்
சிலம்பு அரசியாரின் சிலம்பா? கண்ணகி, கேட்டாயா? உன் கணவன் கல்வனாம், உன் கால் சிலம்பு அரசி கோப்பெரும் தேவியின் சிலம்பா? அதை நான் திருடினேனாம், எனக்கு மரண தண்டனை அளித்திருக்கிறான் மன்னன். ஹே அநியாய தெய்வமே, அரசனுக்கு தான் கல்லென்று நான் உனக்குவா கண்ணில்லை? அன்று மார்க்கண்டேயனுக்கு காட்சி தந்து அவனுயிரை காத்த உனக்குவா என் மீது இறக்கம் பிறக்கவில்லை? கண்ணகி, வாழுகின்ற நாளெல்லாம் உன்னோடு இல்லாமல் உன்னை தவிக்க விட்டேன். வாழ வேண்டும் என்று உன்னோடு வந்த நிலையிலே இறைவன் என்னை அழைக்கின்றான். நான் சாவதை பற்றி கவலைப்படவில்லை கண்ணகி. சாகும் போது கூட திருடன் என்று பலியோடு சாக வேண்டுமா? கண்ணகி, இது உனக்கு நேர்ந்த அநியாயம். உன் கணவன் குற்றமற்றவன் என்று நீதான் நிரூபிக்க வேண்டும். எனக்கு அநீதி அளித்த மதுரைக்கு நீதான் முத்து ஓட்ட வேண்டும். கண்ணகி, உன்னை விட்டு போகிறேன் கண்ணகி.